ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒரு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஸ்கீம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம். இதை பற்றி தான் முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முழு தகவல்களையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருது அப்படின்னா, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அப்படின்ற டிபார்ட்மெண்ட் தான் நமக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம தாராளமாக எந்த டவுட்டாக இருந்தாலும் நம்ம அவங்கள செயல்படலாம். ஓகே, இந்த ஸ்கீம் எப்படி அப்படின்னா, இந்த ஸ்கீமில் வந்து 2 விதமாக கொடுக்குறாங்க. ஒரே ஒரு ஒரு பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரே ஒரு பெண் குழந்தைகள் மட்டும் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் ஆவாங்க. இல்லை 2 பெண் குழந்தைகள் மட்டும் வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களும் இந்த ஸ்கீம்ஸ்ல இது பண்ணுவாங்க. இது எப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, இந்த ஸ்கீம் வந்து எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா பெண் கல்வியை வந்து மேம்படுத்தணும். 18 வயதுக்கு அப்புறம் தான் திருமணம் செய்யணும் அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. குடும்ப கட்டுப்பாட்டு நெறிமுறையை பின்பற்ற பெற்றோர்களுக்கு ஊக்குவிக்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆண் குழந்தைகளை மட்டும் விரும்பும் மனப்போக்கை மட்டுப்படுத்துதல். சரிங்களா? எல்லாரும் வந்து ஆண் குழந்தை வேணும் வேணும்னு சொல்லிட்டு நிறைய குழந்தைகள் பெற்றுக்குருவாங்க. அந்த இதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. பெண் குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாத்தல், சமூக மற்றும் நிதி அதிகாரம் அளித்தல். இந்த இதுதான் வந்து இந்த திட்டத்தோட நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தோம்னா, ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எப்ப அப்ளை பண்ணணும் அப்படின்னா, அந்த பெண் குழந்தை பிறந்து 3 வருஷத்துக்குள்ள போய் நம்ம அப்ளை பண்ணணுங்க. நம்ம ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும் போதும், நமக்கு அடுத்து குழந்தைங்க வேண்டாம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ற பட்சத்துல, இந்த குழந்தை பிறந்த 3 வருஷத்துக்குள்ள போயிட்டு நம்ம வந்து இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணணும். சரி, ஓகே. முதல்ல ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சு. 2வது பிரசவத்திலயும் உங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த 2வது பெண் குழந்தை பிறந்து 3 வருஷத்துக்குள்ள நீங்க வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும். இந்த ஸ்கீம்க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கணும். 3 வருஷத்துக்கு மேல போனா குடுக்க மாட்டாங்க. அப்புறம் இன்னும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்காங்க. 2வது பிரசவத்துல இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்திருக்காங்க அப்படின்னா, அவங்களும் இந்த ஸ்கீம்ல வந்து அப்ளிகபிள் ஆவாங்க. இப்ப எப்படி அவங்க வந்து ஃபண்ட் வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும் இருந்துச்சு அப்படின்னா, அந்த பெண் குழந்தை பேர்ல ரூ. 50,000 வந்து வைப்பு நிதியா வச்சிருவாங்க. 2 பெண் குழந்தை இருக்குன்னு சொன்னா, முதல் பெண் குழந்தையின் பேர்ல ரூ. 25,000, 2வது பெண் குழந்தைகள் பேர்ல ரூ. 25,000 வந்து வைப்பு நிதியா வைப்பாங்க. இதே இது முதல் ஒரு பெண் குழந்தையும் 2வது பிரசவத்துல இரட்டை பெண் குழந்தையும் பிறந்தாங்க அப்படின்னு சொன்னா, முதல் பெண் குழந்தை பேர்ல ரூ. 25,000, 2வதாக பிறந்த இரட்டை பெண் குழந்தைகள் இருக்காங்களா, அதுக்கு ஒவ்வொரு குழந்தைக்கும் தலா ரூ. 25,000 வந்து வைப்பு நிதியாக வச்சு முதிர்வடைந்த பிறகு கொடுப்பாங்கங்க. இது ஒரு நல்ல ஸ்கீம்ங்க. இன்னும் இந்த ஸ்கீம்ஸ்ல வந்து யார் யாரெல்லாம் வந்து எலிஜிபிள்னு பார்த்துட்டோம்னா, இதுக்கு வந்து என்னென்ன மாரியான அதாவது சர்டிஃபிகேட்ஸ் எலிஜிபிள் பத்தி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? என்னென்ன தகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, 2 பெண் குழந்தைகள் தான் இருக்கணும். இல்ல ஒரு பெண் குழந்தைகள். இவங்க வந்து என்ன பண்ணியிருக்கணும், ஃபேமிலி பிளானிங் கண்டிப்பா பண்ணியிருக்கணுங்க. இவங்களோட ஆண்டு வருமானம் வந்து ரூ. 1,25,000 தான் இருக்கணும். அதுக்கு மேல போகக்கூடாது. இன்கம் சர்டிஃபிகேட் வந்து அப்படிதான் இருக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, குடும்பத்துல வந்து பெற்றோர்கள் 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருக்கணும். குழந்தை பிறந்து 3 வருஷத்துக்குள்ள பண்ணியிருக்கணுங்க. சரிங்களா? அதுக்கான சர்டிஃபிகேட்டும் அவங்க கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, அவங்க பெற்றோர்கள் வந்து தமிழகத்துல 10 வருஷமாவது குறைஞ்சது இருந்திருக்கணும். சரிங்களா? இதெல்லாம் வந்து இதுக்கான சர்டிஃபிகேட்ஸ்லாம் நிறைய கேட்பாங்க. அதேபோல இந்த ஸ்கீம் வந்து யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு சொன்னா, முகாம்கள வசிக்கிற இலங்கை தமிழர்களுக்கும் இந்த ஸ்கீம் வந்து பொருந்தும் அப்படின்னு நம்ம அங்கேயோ சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதேபோல ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த 2 பெண் குழந்தைகள் பிறந்துட்டு இந்த ஸ்கீம் அப்ளை பண்றீங்கல்ல, பிற்காலத்துல வந்து ஒரு ஆண் குழந்தைய தத்து கூட எடுக்கக்கூடாது அப்படின்றதையும் வந்து இதுல தெளிவா நமக்கு சொல்லியிருக்காங்க. இத நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. இதுக்கு என்னென்ன மாரியான சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஏன்னா, இந்த எலிஜிபிள்ஸ்லாம் இவ்ளோ இது குடுத்துருக்காங்க. தகுதிகள், நிபந்தனைகள் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதுக்கு எல்லாமே நம்ம ப்ரூஃப் பண்றதுக்கு ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு சர்டிஃபிகேட் தேவை. ஃபர்ஸ்ட்டு பிறப்புச் சான்று. குழந்தையோட பிறப்புச் சான்று தேவை. அடுத்து பெற்றோரோட வயது சான்று. ஏன் அப்டின்னா, அவங்க வந்து 40 வயசுக்குள்ள தான் இருக்கணும் அப்டின்றத வந்து அவங்க நிபந்தனையா வச்சிருக்காங்கல்ல. ஸோ, அவங்களுக்கான வயசு சான்று வேணும். குடும்ப நல அறுவை சிகிச்சை சான்று. அதாவது ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருக்காங்க அப்டின்றதுக்கான சான்று வேணும். சம்மந்தப்பட்ட அரசு அல்லது தனியார் மருத்துவமனைகள்ல நீங்க எங்க பண்ணியிருந்தாலும், அது சர்டிஃபிகேட்ட வந்து இங்க வந்து நம்ம குடுக்குற மாரி இருக்கும். அடுத்து வருமான சான்றிதழ் நம்ம பார்த்தோம்ல. வருமான சான்றிதழ் வந்து வட்டாட்சியர் அலுவலகத்துல நம்ம எப்பயும் போல பதிவு பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு மெயினா என்ன அப்டின்னா, ஆண் குழந்தை இல்லை என்பதற்கான சான்று அப்டின்றதும் இங்க வாங்க சொல்லியிருக்காங்க. அது யார்ட்ட வாங்கணும் அப்டின்னு சொன்னா, நீங்க வருமான சான்று வாங்குற மாரியே
வட்டாட்சியர் அலுவலகத்தை தான் நமக்கு வாங்கணும். இ-சேவை மூலமாவே நம்ம அப்ளை பண்ணிக்கலாங்க. அடுத்து பிறப்பிடச் சான்று. ஏன்னா ஒருத்தவங்க 40 வருஷத்துக்கு உள்ள 40 வருஷம் சாரி 10 வருஷமாவது குறைஞ்சது தமிழ்நாட்டுல இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்கல்ல. அதுக்காக பிறப்பிடச் சான்று வந்து குடுக்கணும். பெற்றோர்கள் வந்து 10 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும் அப்படின்றது தெளிவா சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ஜாதி சான்றிதழ் சொல்லியிருக்காங்க. இந்த சர்டிபிகேட் இந்த மாதிரி 7 சர்டிபிகேட்ஸ் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து வாங்கி இ-சேவை மையத்துல நம்ம அப்ளை பண்ணணுங்க. இ-சேவை மையத்துல போய் அப்ளை பண்ண உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்தந்த மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் வளாகத்துல சமூக நலத்துறை அப்படின்ற அலுவலகம் இருக்கும். சமூக நல அலுவலகம் இருக்கும். அங்க போயிட்டு நீங்க டீட்டெயில்ஸை கேட்டு நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். அது போக அது இல்லைன்னா அந்தந்த வட்டாட்சியர் தாலுகா ஆஃபீஸ்லயும் வந்து எம்எஸ்ஜிஎஸ் அப்படின்லாம் இருப்பாங்க. நீங்க அவங்ககிட்டயும் தெளிவா இந்த தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஓகே. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு இது குடுத்துருக்காங்க. ஸ்கீம் கொண்டு வந்தது என்ன அப்படின்னா, பெண் குழந்தைகள பாதுகாப்போம், பெண் குழந்தைகள படிக்க வைப்போம் அப்படின்றதான சொல்லியிருக்காங்க. சரிங்க. இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, முதிர்வு தொகை குடுக்குறாங்க தெரியுமா? அந்த முதிர்வு தொகை வந்து கண்டிப்பா அந்த குழந்தை குறைஞ்சது 10வது வரைக்கும்னாவது படிச்சிருக்கணும். படிச்சிருந்தாதான் முதிர்வு தொகை குடுப்பாங்க. அப்படியே அந்த குழந்தை 10வது வரைக்கும் நீங்க படிக்க வைக்கல, 10வதுக்கு முன்னாடியே ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆகுறாங்க, டிஸ்கன்டினியூ ஆகுறாங்க அப்படின்னா, அந்த குழந்தைக்கு இந்த டெபாசிட் பணம் கிடைக்காது. அத என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வட்டியோட சேர்ந்த வைப்பு தொகைய திரும்ப அரசு கணக்குலயே குடுத்துருவாங்க. இது ரொம்ப முக்கியங்க. கண்டிப்பா குழந்தைங்க வந்து படிச்சிருக்கணும். படிச்சாதான் வந்து இந்த ஸ்கீம்க்கு வந்து அப்ளை பண்ணுவோம். இது முதிர்வு தொகை வந்து அந்த குழந்தைக்கு கிடைக்கும். ஸோ குழந்தைங்கள வந்து நம்ம படிக்க வைக்கணுங்க. அதேபோல இந்த இது நம்ம ஒரு குழந்தை பிறந்துச்சு நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டோம். அதுக்கான வைப்பு தொகை போட்டு பாண்டு குடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, அந்த பாண்டு வந்து ஒவ்வொரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து என்ன பண்ணணும்? ரெனிவல் பண்ணணும். அந்த சமூக நலத்துறை சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த அலுவலகத்திலே போயிட்டு நம்ம வந்து பார்த்தோம்னா, ரெனிவல் பண்ணணும். ரெனிவல் பண்ணிட்டே இருக்கணுங்க. அப்பதான் வந்து முதிர்வு தொகை வந்து உங்களுக்கு நல்ல இதுவா கிடைக்கும். சரிங்களா? அந்தந்த மாவட்டத்துல உள்ள சமூக நலத்துறைய தான் வந்து அணுக சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் வந்து உங்களுக்கெல்லாம் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது 2 பெண் குழந்தைகள் வச்சிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு தாராளமா இந்த ஸ்கீம் பத்தின தகவல்கள வந்து நமக்கு சொல்லுங்க. இந்த இந்த ஐஇசி மெட்டீரியல வந்து உங்களுக்கு ஃபைல் இதுல வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நான் போடுறேன். இது போக அ இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இது உங்களுக்கு பயன் இல்ல அப்படின்னு நினைச்சேன்னா கூட, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வேணும் அப்படின்னா, தாராளமா நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரியாக இருக்கும். ஏன்னா நெறைய பேர் வந்து அந்த ஏஜ் குழந்தை பிறந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து இந்த ஸ்கீம் இருக்கு. நாங்க வந்து அப்ளை பண்றோம் அப்படின்னு வர்றாங்க. இத பத்தின தகவல் எங்களுக்கு தெரியலன்னு வந்து நெறைய பேர் வர்றாங்க. அவங்களால இத வந்து குழந்தை 2 பெண் குழந்தை வச்சிருந்தும், அவங்க வந்து இத அப்ளை பண்ண முடியல அப்படின்றபோது கொஞ்சம் வருத்தமாவும் இருக்கு. அதனால தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க. வீடியோவ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல பல அரசு நலத்திட்டங்கள், ஜாபு உடனுக்குடன் தகவல்கள் எதுவும் தெரியணும் அப்படின்னு சொன்னா, நம்ம எம்கே அவேர்னஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.